ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த வருஷத்துக்குரிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ரிவ்யூ அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரிய பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் இருக்க ஒரு கேஜெட்டை வந்து அன்பாக்ஸ் ப்ளஸ் நம்ம ரிவ்யூ சேர்த்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தோம். ஸோ அதை கண்டினியூட்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி, நான் உங்கள் தருண். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க கேஜெட் வந்து என்னங்கிறது யாராவது கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டுங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ முதல் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன கேஜெட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அது டிஜிடெக்கோட ஒரு ரிங் லைட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம ரிவ்யூ சேர்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன உள்ள ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிங் லைட் ஸ்டாண்டு இதில் எங்களோட இருந்து சேர்த்து நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரிங் லைட் இருக்குது. ஸோ ரிங் லைட்டை ஓரமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரிங் லைட்டுக்கு வரலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இப்போ ரிங் லைட்டுக்கு வரலாம். ஓகே, இதுதான் நம்ம ரிங் லைட். ஸோ லுக்காகவே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரிங் லைட்டை. ஸோ இதுதான் நம்ம ரிங் லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க ஒரு சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைட்னஸ் அப் பண்ணிக்கிறது, டவுன் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்புறம் ஆன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் கிடையாது, நம்ம யூஎஸ்பி தான். நம்ம பவர் பேங்க்லேயோ இல்லைனா நம்ம சார்ஜர் பாயிண்ட் இது பண்ணியோ இது பவர் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் இதை செட் பண்ணி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டை செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு நான் ரிங் லைட்டை அதை மாட்டி காட்டுறேன். ஃபஸ்ட் நான் ஸ்டாண்டை வெளியே எடுத்துகிட்டு முதல்ல செட் பண்ணுறேன். ஸோ இங்கே டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டைட் பண்ணால் தான் இந்த ஸ்டாண்ட் நல்லா உட்காரும். ஸோ அதை டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்டென்ஷனை இது பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் வருது. ஸோ என் ஹைட் கிட்ட வருது, நல்லா பாருங்கள். 5 ஃபீட், அது என் ஷோல்டர் அளவுக்கு இந்த ஸ்டாண்டானது லைட் ஸ்டாண்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ரிங் லைட் நான் செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ஸோ இதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட டைட் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க, அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் டைட் பண்ணி காட்டுறேன்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் லைட்டை வந்து செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அது எனக்கும் மேலே இருக்குது, தலைக்கு மேலே அந்த ஹைட்டு ப்ளஸ் ரிங் லைட் சேர்க்குறப்போ இவ்வளோ ஹைட் வருது. ஸோ இந்த இதில் பார்க்குறப்போ பில்ட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ ஸ்டாண்ட் வந்து நான் ரொம்ப லோவாக இருக்குன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஸ்டாண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருக்குது. நல்லா நல்லா ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக தெரியுது. தூக்குறப்போ தான் அந்த வெயிட்லெஸ் தெரியுது. மற்றபடி பார்க்குறப்போ வெயிட்டாக இருக்கும்போது ஒரு ஃபீல் தருது. மற்றபடி வெயிட்லெஸ்ஸாக தான் ஸ்டாண்ட் தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம ரிங்குக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சாலிட் ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மொபைல் ஹோல்டரை பார்க்குறப்போ நம்ம வந்து இதை நம்ம ஃபிளிப் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளிப் பண்ணி நம்ம ஃபோனை வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. பட் இந்த ஹோல்டர் வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரொம்ப லோவாக இருக்குன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க டிஜிடெக்கில். ஸோ இந்த இதிலே இப்போ இன்பில்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் பவர் வந்து நான் பவர் பேங்க்கில் வந்து நான் வந்து இந்த ரிங் லைட்டுக்கு பவர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் பவர் பேங்க் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி கூட நம்ம பவர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ பவர் பேங்க் ஃபஸ்ட் நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மொபைல் ஹோல்டர் கண்ட்ரோலுக்கு போகலாம். கண்ட்ரோலில் பார்க்குறப்போ ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிங் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆம்பிளுக்கு வந்து நான் இந்த வெறும் இந்த லைட்டை வச்சு மட்டும் இப்போ நான் ஷூட் பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள். நான் ரிங் லைட்டை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதிலேருந்து ஒரு அவுட்புட்டை வந்து இப்போ நான் ஒரு சாம்பிள் வீடியோவாக ஷூட் பண்ணி காட்டுறேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டை வச்சு தான் நான் ஷூட் பண்ணுறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 by 1 நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட பிரைட்னஸ் ஃபஸ்ட் நம்ம டவுன் பண்ணுவோம். பிரைட்னஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறைக்கிறதுனா இது இவ்வளோ பிரைட்னஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் பிரைட்னஸ்ஸு. ஸோ இப்போ அடுத்த மோட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒயிட் மோட். ஸோ ஒயிட் மோட் பார்க்குறப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம டவுன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபுல் டவுனு. இதோட பிரைட்னஸோட ஃபுல் டவுன் இது தான். ஸோ இது ரெண்டு மிக்ஸ்டு கலர். ஸோ இதை வந்து நம்ம டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட மிக்ஸ்டு கலர் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது கொஞ்சம் பெட்டராக தோணுது. ஸோ இந்த ரிங் லைட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிங் லைட் வந்து எப்படி இருக்குது, இந்த லைட்டிங் எப்படி இருக்குது, இந்த லைட்டிங் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ குவாலிட்டி சாம்பிள் இதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணலாமா, இதே மாதிரி இந்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டோட என் ஒப்பீனியன் பார்க்குறப்போ ஒரு பேசிக் பிகினரு வந்து ஒரு லைட்டிங் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு லைட்டிங் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பேசிக்கு லைட்டிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிங் லைட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ப்ரைஸ் பார்க்குறப்போ நாங்கள் வாங்குறப்போ கிட்டத்தட்ட 1800 கிட்ட இது வந்துச்சு. ப்ளஸ் ரிங் லைட் ட்ரைபேடோடு நாங்கள் சேர்த்து வாங்கணும். ரிங் லைட் மட்டும் வாங்கினா அது காஸ்ட்டு ட்ரைபேட் தனி காஸ்ட்டாக வரும். ஸோ வாங்குறவங்க சேர்த்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தோணுது. அடுத்தா பார்க்குறப்போ இதோட ப்ரைஸ் வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பெஸ்ட் பை லிங்க் வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வேணுங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஏதாவது முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.